ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு ஸ்பிரிட் ஃபிங்கர்ஸோட 9th எபிசோடு தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பார்ட்ல ஜூரின் சாங் ஹூவை டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் அவளுக்குள்ள இன்னும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம கரெக்டான பர்சனை தான் செலக்ட் பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு டைலமோலே இருந்துட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் அண்ட் ஷேர்ஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. இந்த கதையோட ஆரம்பத்துல அவங்களோட ஸ்டடி ரூம் ஒன்னு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. டேட் பண்ண ஆரம்பிச்சாலே அடிக்கடி இப்படி கிஸ் பண்ணிக்கிறது வழக்கம் தானே. நார்மலா அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்னடா இது, ஏதோ ஒரு த்ரில்லர் குறையுதே அப்படின்ற மாதிரி ஜூரின் சொன்ன உடனே இங்க பாரு, ரொமான்ஸ் பண்ணும்போது ரொமான்ஸ் பண்ணணும், த்ரில்லிங் நினைக்கும் போது த்ரில்லிங்க நினைக்கணும். நீ ரெண்டுத்தையும் சேர்த்து நினைச்சா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம இப்படி முத்தம் கொடுத்துட்டு இருக்கும் போது யாராவது இந்த இடத்துக்கு வந்தா எந்த அளவுக்கு த்ரில்லிங்கா இருக்கும், அது நடக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு அவளை இழுத்து அவன் பாட்டுல கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த சமயத்துல இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இப்ப ஒரு த்ரில்லிங் வந்திருக்கும் இல்லையா, சோ அப்படியே தண்ணி மெய் மறந்து அப்படியே நின்னுட்டு இருக்கா. அவன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி கிளம்ப, இவளும் பொம்மை மாதிரி நடந்து போக என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்ற மாதிரி மத்தவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யாங் சாங் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இல்லையா, அந்த சந்தோஷத்துல பயங்கரமா துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி இவ ஸ்கூல்ல போயிட்டு எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண உடனே, என்னடி நைட்டு முழுக்க தூங்காம அவனையே வரைஞ்சிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா இங்க பாருங்க எத்தனை போட்டோஸ் இருக்கு, இதுல எது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு அதுல பெஸ்டா ஒரு போட்டோ கிட்ட நாங்க ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் கப்பிள்ஸா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சோன்னு வெளியில வர, இவ இதே இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா இந்த டேட் பண்ணாலே இது ஒரு பெரிய பிரச்சனை. அவன் எப்ப வருவான்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் டேட் பண்ணணும். ஆமாண்டி, இவ எப்ப பார்த்தாலும் இதே ஸ்கூல் கார்னர்ல இந்த இடத்துல தான் நின்னுட்டே இருக்கா. இது ஒரு கேஸ் லைட்டிங் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கேஸ் லைட்டிங் ரியாக்ஷன்னா அவனையே நினைச்சு அவனுக்காக உருகிட்டு அப்படியே நிக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இது ஒரு கண்டிஷனல் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்ற மாதிரி சீரியஸ் இல்ல. அப்போ இதை நான் பழக்கப்படுத்திக்கிட்டேன், அதே மாதிரி தாட்ஸ் எனக்குள்ள ரிப்பீட்டடா வந்ததுனால பழகி போச்சுன்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, இதெல்லாம் பார்த்தா தி டாக் ஆஃப் ஃபிளாண்டர்ஸ் அப்படி மாதிரி ஒரு ஃபீல்ட் இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுக்காகவே காத்திருந்து அவனுக்காகவே வாழ்ந்து அவன் கூடவே சாக போறவன் சொல்றியா? ஆமாண்டி, எக்ஸாக்ட்லி டேட் பண்ணாலே அதுக்கு மீனிங் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஃபீல் எப்படி இருக்கும்னா, வயிற்றுக்குள்ள ஒரு மணி அடிக்கும், மணி அடிச்சா தான டைம்க்கு நாய்க்கு சாப்பாடு போடணும் இல்லையா, அதே மாதிரி பார்த்தே ஆகணும்ன்ற ஒரு ஃபீல், பேசியே ஆகணும்ன்ற ஒரு தாட். யாங் சாங் எந்த அளவுக்கு மாத்திட்டான் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் போக, இவ பாட்டுல வாய் பழுதுட்டு நிக்கிறா. அந்த சமயத்துல இவங்க எல்லாம் சொன்னது உண்மைதான், அவனுக்காக காத்துட்டு இருக்கான், ஆளை காணுமே, பக்கி பைய எங்கதான் போய் தொலைஞ்சானோ தெரியல அப்படின்ற மாதிரி இவளும் பொறுமையா அங்க இருக்க கிரவுண்ட் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. யார பார்த்தாலும் அவனை பார்த்த மாதிரியே இருக்கு. நான் அவனுக்கு கால் பண்ணல, ஆனா இந்த இடத்துல தானே அடிக்கடி நின்னுட்டு இருப்பான், சுத்தமா அவனை ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி இவளுக்கு மண்டக்குள்ள 1000 கொஸ்டின்ஸோட புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கா. திடீர்னு அவளை கூப்பிட்டுட்டு, என்னடி தானாவே புலம்பிட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்க, வேற என்னடா பண்றது, நீ கரெக்டான டைமுக்கு வந்துருவ அப்படின்னு நினைச்சா ஆளை காணுமே, அதான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா உன்னோட ஃபீல் இப்ப எப்படி இருக்குன்னா a dog of Flanders அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. எத்தனை பேருக்கு a dog of Flanders ஓட ஸ்டோரி தெரியும் அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது, டே உன்னோட ட்ரீம் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒரு ஆசம் கையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே ஃபியூச்சரை பத்தி கேட்டேன்டா, உன்னோட கெரியர் growth எப்படி இருக்கும், இதெல்லாம் நீ திங்க் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இன்ன வரைக்கும் எதுவுமே திங்க் பண்ணலடி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா சாப்பிடுறது, ஸ்கூலுக்கு போறது, திரும்ப வந்து என்ன லவ் பண்றது, இப்படியேவா போயிட்டு இருக்கும், நமக்குன்னு ஒரு பர்சனாலிட்டிய பில்ட் பண்ண வேணாமா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஃபன்னா பேசிட்டு போறாங்க. சோ இவ வீட்டுக்கு போய் படிச்சாலும் அவனை பத்தின தாட்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் அவ சொல்லிட்டாலே, அதனால நம்மளோட கெரியர் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும்னு நினைச்சு புக்கெல்லாம் ஓபன் பண்ணி வச்சு படிச்சுட்டு இருக்கான். அத ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, என்னடா இது அதிசயமா ஏதோ நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும்னு நம்மளோட தலையெழுத்து அப்படின்ற மாதிரி இவனுங்க பேசிட்டு இருக்க. அந்த பக்கம் அவனுக்கு ஒண்ணுமே புரியல, அதுவும் படிக்கிறது மேக்ஸ், மொத்தத்தையும் மூடி வச்சுட்டு கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல சாங்கோட தம்பி யூடால இருக்கால, அவனோட ஸ்கூல் லைஃப காட்டுறாங்க. ஆக்சுவலா அவன் ஸ்கூல்ல ரொம்ப காம் பாய் தான், பட் ரொம்ப பிரில்லியண்டா இருப்பான். அவனுக்கு ஒரு தனி ஸ்டைலே இருக்கும், பாக்குறதுக்கு குட்டி பையன் தான், ஆனா மெச்சூரிட்டியா நடந்துப்பான். பையன் இவன் கூடவே சுத்திட்டு வரணும்னு ஆசைப்படுவான் இல்லையா, அவனை அங்க இருக்க பசங்களை அடிக்கும் போது இவன் எதிர்த்து கேட்க போக, அந்த நேரத்துல ஒரு பையன் உங்க அம்மா சொல்றதெல்லாம் போய் இதே மாதிரி தானடா நீயும் போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தாங்க கேட்டிருப்பான். அவ்வளவுதான் அவனை பொழந்து கட்டிடுறான். அடுத்து பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. இவங்க அம்மா உளுந்து அடிச்சு ஓடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லம்மா நான் பாட்டுல நார்மலா தான் பேசிட்டு இருந்தேன், அவன் தான் என் மேல ஃபர்ஸ்ட் கைய வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடா ஆச்சு, ஏன்டா அவன் அடிச்சா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க, அதுக்கு அவன் ரூடாவே பதில் சொல்றான், இல்ல உனக்கு பொய் சொல்ல கத்து கொடுத்தது யாரு, அப்பா அம்மா டிவோர்ஸ் வாங்கி
வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுனால உன்னோட வளர்ப்பு சரியில்லாம போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. இருந்தாலும் இவங்களோட பசங்க மேல இவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. இப்ப அவங்க பேசினது ரொம்ப தப்பு. எனிஹவ் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஸ்கூல் இது, எப்ப பார்த்தாலும் ஆப்போசிட்டாவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு புலம்பிட்டு போனவங்க அப்புறம் யூடால் கிட்ட வந்து இங்க பாருடா, இப்படி எல்லாம் நடந்து கூடாது, முதல்ல நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த நேரத்துல அவன் தன்னோட முழு ஃப்ரஸ்ட்ரேஷனையும் அம்மா கிட்ட காட்டுவான். நான் ஹாஸ்பிட்டல்லாம் வரல, வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வர அக்காவான சாங் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் சண்டை போடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா பொய் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா பொய் எல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வெளியில வந்து பார்த்தா அம்மா ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. யூடால் பேசலங்கிற கவலையில இவ வந்த உடனே யூடால் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஆனா இவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அம்மா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும், லைஃப் ஃபுல்லா நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆமாண்டி பயங்கர ஸ்ட்ரெஸ் தான், ஒரு பையன் இவனை அடிக்கிறானா இவன் என்ன மாதிரியான வார்த்தை யூஸ் பண்ணா அவன் அடிச்சிருப்பான், ஆனா மின்ஹோ கண்டிப்பா நம்ம பையனை சும்மாவே அடிச்சாலும் அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி புலம்பிட்டு இருக்கும் போது அம்மா அவங்க எல்லாம் குழந்தைங்கம்மா, எதுக்கு அடிச்சுக்கிறாங்க ஏன் சேர்ந்துக்கிறாங்கன்னே தெரியாது, எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நல்லா படிக்கணும், படிக்கிறதுக்கு தானே ஸ்கூலுக்கு போறீங்க, தானா தூங்குறது தானா எழுந்துக்கிறது தனக்கு பிடிச்ச நேரத்துல படிக்கிறது இப்படியே எல்லாரும் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே அவங்க போக இந்த பக்கம் யூடோல கட்டுறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அடுத்து இவங்க எல்லாம் ஆன்டிஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நீ கொஞ்சம் தன்மையா நடந்துக்கணும், குழந்தைங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க ஓகே, அந்த இடத்துல போய் டிவோர்ஸ பத்தி எல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி இவங்களை குறை சொல்ல அவ்வளவுதான் டக்குன்னு முறுக்கிக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. சோ இவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா தன்னை பத்தி யாருமே குறை சொல்லக்கூடாது, குறை சொன்னாலும் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேரக்டர். பட் ரொம்ப நல்லவங்க. பட் ரெண்டு பசங்களையும் கேர் பண்றதுல இவங்கள மாதிரி வராதுன்னே சொல்லலாம். பாருங்களேன் இப்ப ஸ்கூலுக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கடா ஏது பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த டிராயிங் கிளப்ல பிளாக்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த தொப்பி போட்டவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் அவன் இவங்களோட போனை உடைச்சிருப்பான், இப்படியே போயிட்டு இருந்திருக்கும். பட் அதே கிளப்ல ஒருத்தர் யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கடா டீ போட்டுட்டு இருக்கன்ற மாதிரி டீ போட்டுட்டு தனியா நின்னுட்டே இருப்பாரு. அவரோட பேர் ஜோனத்தன். அவர்கிட்ட வந்து பேசிட்டே இருக்காங்க. அவங்க ஃபன்னியா பேசுறது பார்த்தா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சோ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவரு ஏதோ ஒரு ஃபன்னியான விஷயம் பண்ணதுனால பிரேக்கப்பும் பண்ணிருக்காங்க. பட் இதே இடத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இவரோட மனசுல மட்டும் பழைய நினைவுகள் அப்படியே இருக்கு. பிளாக்க பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்றவங்கன்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அந்த நேரத்துல தொப்பி போட்டவன் வர இவனை தானே நீ இப்ப டேட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜோனத்தன் கேட்க அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்கள யாரெல்லாம் டேட் பண்றதுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு வராங்களோ அவங்களெல்லாம் எப்படி இவங்க பிரேக்கப் பண்றாங்க அப்படின்றத காட்டுறாங்க. ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் வந்த உடனே நீங்க ஒரு ஆர்ட் ஸ்கூல்ல இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி உங்க பேரை சொன்ன உடனே நீ வந்த உடனே என்னோட பேரை சொல்லிடுவியா, என் பேரை சொன்னாலும் எனக்கு பிடிக்காது, உடனே பிரேக்கப் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம தொப்பிக்காரரு அவர் வந்து இவங்க கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவன் பாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை இவங்க பார்த்துட்டு ஏய் லஞ்சுங்கிறது நல்லா சாப்பிடணும், அந்த ஃபுட்டை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே சாப்பிடணும், அதெல்லாம் இல்லாம ஏதோ உட்காந்து சாப்பிட சொன்னாங்களேன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கே, இந்த நூடுல்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல நீ சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கு பசியே போயிடுச்சு அப்படின்னு அவனையும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க எப்பவுமே நைட் இந்த டியூஷன் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு பார்க்ல மீட் பண்றது வழக்கம் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது யாங்கும் சாங்க பார்க்க வர அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்கும். அதுலதான் இவங்க அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. அவங்க இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது இப்படியே ஃபன்னியா ஜாலியா விளையாண்டுட்டே இருந்தா என்னடா அர்த்தம், நம்ம ஃபியூச்சர் கெரியர் பத்தி நீ யோசிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்க ஃபியூச்சர் கெரியரா இந்த வருஷம் நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடுவேன் வேற என்ன அப்படின்ற மாதிரி கேட்க பாஸ் பண்றதெல்லாம் இல்லடா, நம்மளோட ஃபியூச்சர் லைஃப் கல்யாணம்னா ஆனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா சம்பாரிச்சு வாழணும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க நான் மாடலிங் பண்றேன், பார்ட் டைமும் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஃபியூச்சர்ல தானே பாத்துக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவ முன்னு உட்காந்துட்டு இருக்கா. கண்டிப்பா உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த வசப்பூச்சி வந்துருது யூடால். அவ்வளவுதான் அக்கா எப்படி ஒரு பையனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, யார் நீ, ஏன் எங்க அக்காவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. டக்குன்னு அவனை தள்ளி விட்டுறா. யாரு அவன் அப்படின்ற மாதிரி கேட்க என்னோட ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க அந்த நேரத்துல யாங் சும்மா இல்லாம யார் இந்த குட்டி பையன் அப்படின்ற மாதிரி கேட்க என் தம்பிடா அப்படின்ற மாதிரி சாங் சொன்ன உடனே மச்சா எப்படி இருக்கீங்க மச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல வாய் மூட்றா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் குட்டி பையனா இருந்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுவான். இங்க பாரு மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு, எங்க அம்மா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பார்த்தாங்கன்னு வை உன்னை இதே
இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஓடு அப்படின்னு அவனும் ஓடிறான். கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மாவும் வராங்க. இவடால் தான் அம்மா கிட்ட பேசாம மறைச்சிட்டு இருக்கானே, பாத்தியா அவனோட ரியாக்ஷனை, இப்படியே தான் நடந்துக்கிறான், அவன் கூட நீயும் கூட்டு சேர்ந்துக்கோ, 2 பேரும் ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷனை காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு, அது என்ன போன வாரமும் இதே பார்க்ல தான் நின்னுட்டு இருந்தேன், இப்போ இதே பார்க்ல தான் நின்னுட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்றியா, சும்மா சுத்துறது இதே வேலை, வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்ட்டு கடன்னு தம்பியை கூட்டிட்டு அவங்க போக, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இவ பாத்ரூம்குள்ள வந்துக்கிட்டே, என் தம்பி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சுடா, அவங்கிட்ட கண்ணா பின்னான்னு வாயெல்லாம் விடாத, பாக்கிறதுக்கு தாண்டா குட்டி பையன், பட் எனக்கு 10 வயசு பெரியவன் மாதிரியே ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இவ மெசேஜ் பண்ணிட்டு ரூமுக்கு வருவா. பட் அவன் வருவாங்க, வர்ற ஸ்டைல பாத்தீங்கன்னா செம்ம ரகடா இருக்கும். வந்து அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு எத்தனை நாள் அவனை டேட் பண்ணிட்டு இருக்கு, யாரு என்னன்னு விசாரிப்பான் பாருங்க, செமையா இருக்கும் இந்த சீனை. அடுத்து இவனுக்கு கால் பண்ணிட்டே, இங்க பாரு என் தம்பிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால அடிக்கடி நம்மளால மீட் பண்ண முடியாது, மீட் பண்ண நினைக்காத, கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணலாம், வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம், இப்போதைக்கு கொஞ்சம் அடக்கமா இருடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஏய் இப்பதாண்டி டேட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு பார்க்காத பேசாத பழகாதனா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவன் ஸ்ட்ரெஸ் ஆக, இவன் நான் அப்புறமா பேசுறேன் டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். அவ்வளவுதான், ஸ்ட்ரெஸ் ஆகி அவன் கண்ணா பின்னான்னு குதிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, அந்த மிஷினையே ஸ்பாயில் பண்ணிடுறான். இப்படியே இருக்கு, எப்படியாவது இவனை முதல்ல கரெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சவன் மறுநாள் யூடால் போற ஸ்கூல் என்ன அவகிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறான். பட் அவன் சட்டை பண்ணவே இல்ல, கூட அந்த குட்டி பையனும் இருக்காங்க. அவனுங்க கிட்ட பேச்சு கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது, ஜூஸ் வாங்கி கொடுக்கறது, கரெக்ட் பண்ண நினைக்கிறது, இப்படியே எது பண்ணாலும் அவன் சலிக்கிற மாதிரி இல்ல. யாங் யூடால் கிட்ட அவனோட பிசிக்ஸ பத்தி பேச, இங்க பாரு நீ ஹைட்டா இருக்க, ஸ்ட்ராங்கா இருக்க, இதெல்லாம் முக்கியம் கிடையாது, முதல்ல நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, சிவான் ஹை ஸ்கூல் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஏது அந்த காட்டுக்குள்ள மலை மேல இருக்கே அதுவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, முதல்ல அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களே நல்லவனுங்க கிடையாது, என் அக்காவுக்கு நீ செட் ஆகவே மாட்ட அப்படின்ற மாதிரி கிளம்ப, அவன் மதிக்காம போறதை பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கான் அப்படின்ட்டு இந்த விஷயத்த கொண்டு வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றான். அப்ப அவங்க எல்லாம் 3வது படிக்கிறவனா இந்த அளவுக்கு பிரில்லியண்டா பேசுறாங்க. ஆமா, இந்த ஜெனரேஷன்ல இருக்க பசங்க எல்லாம் அப்படிதான். ஃபர்ஸ்ட் இருந்த பசங்களை சாக்லேட் வாங்கி கொடுத்து, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ண மாதிரி கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது, பிரெயினை யூஸ் பண்ணுடா. டே அவனை கரெக்ட் பண்ணோம்னா ஈஸியா ஒரு மேட்டர் இருக்குடா. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பொம்மைனா ரொம்ப பிடிக்கும், அதனால டெடி பேர் பொம்மை அது மாதிரி ஏதாவது ஒரு பொம்மையை போட்டு வேஷம் போட்டுட்டு போய் அவன் முன்னாடி நில்லு, இம்ப்ரெஸ் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்க, அதே மாதிரி இவனும் பண்றதுக்காக மறுநாள் ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் வருவான் இல்லையா, அந்த இடத்துல டெடி பேர் பொம்மை வேஷம் போட்டு நிக்கிறான். அவனை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்க எல்லா குழந்தைங்களும் அவங்க கிட்ட ஓடி வருது. ஆனா அவன் மட்டும் தன்னோட ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறான். அவன் ஃப்ரெண்டுக்கும் அந்த பொம்மை கூட விளையாடணும்னு ஆசை, ஆனா இவன் விடவே இல்ல. இதுவும் ஒர்க் அவுட் ஆலையே அப்படின்ட்டு திரும்பவும் போய் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண, அதுல ஒருத்தன் டே இவனுக்கு மூளையை தாண்டா யூஸ் பண்ணும், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. சாங் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் தம்பிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ அது பெரிய பிரச்சனையாச்சு, அவனை கன்வின்ஸ் பண்றதெல்லாம் முடியாத காரியம், அவனுக்கு உங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கணும்ன்ற ஒரு ஆசை, சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம வளர்றான் இல்லையா, அதனால ஸ்ட்ரிக்டா தாண்டி இருப்பான், அவனை நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இவ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு லேட்டா வரும்போது எப்படியாவது இவளை மீட் பண்ணணும்ட்டு அவங்க அந்த பார்க்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு குக்கு குக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட, இவளும் அப்படின்னு என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குற, பார்த்தா இவன் புதருக்குள்ள இருந்து ஒளிஞ்சிட்டு வந்து வெளியில வரான். என்னடா நினைச்சிட்டு இருக்க, அவனை போய் இம்ப்ரெஸ் பண்றேன் கன்வின்ஸ் பண்றேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா, இப்ப அவன் கிட்ட காம்படிஷன் வச்சிருக்க அப்படின்னு கேட்ட உடனே, காம்படிஷன்னா நார்மலா ஒரு குவிஸ் வச்சிருக்கேன், அவன் என்ன கேள்வி கேட்பான், அதுல நான் தோத்து போக கூடாது, அதே மாதிரி என்ன அவன் கேள்வி கேட்பான், இப்படி தாண்டி வச்சிருக்கோம். ஆனா உன் தம்பி இருக்கானே பயங்கர புத்திசாலியா இருக்கான், ஒரு கிரேடட் ஸ்காலர்ஷிப் வாங்கின மாதிரி பிரில்லியண்டா இருக்காண்டி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆமாண்டா அவன் எல்லா காம்படிஷன்லயும் ஜெயிச்சிருவான், ஏன்னா அவனுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி, 195 நேஷனல் கேபிட்டல்லயே அவன் அவார்டு வாங்கியிருக்கானா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. 3 வயசுலயே வா, ரொம்ப டஃபான மச்சான் தான், எப்படி டேக்கிள் பண்ண போறேன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்க, இங்க பாருடா அவனுக்கு இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு, அதோட நேஷனல் என்ன, கேபிட்டல் என்ன, ஸ்டேட் என்ன எல்லாமே அவனுக்கு தெரியும், நீ வேணா வேற ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது பிளான் பியா என்னடி அது அப்படின்ட்டு இவனும் அவ கிட்டக்க போக, இங்க பாருடா வேற வழியே இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்செல்லாம் மீட் பண்ண முடியாது, தெரியாம சீக்கிரட்டா மட்டும் தான் மீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி இது நீ எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாங் நீ அதை விட சூப்பர் டூப்பர் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அதனால உன் தம்பியை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர வீரமா பேசுறான். பட் இவன் காம்படிஷன்ல ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா பல்ப் வாங்குவான், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, அப்படியே சோகமா நின்னுட்டு இருக்கா, என்ன நம்படி அப்படின்ற மாதிரி சொல்ல, என் தம்பி கிட்ட எல்லாம் நீ ஜெயிக்க முடியாதுடா, அவன் செம்ம பிரில்லியன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன நம்பு நம்ம காதல நம்பு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ரொமான்டிக்கா அவளை தலையை பிடிச்சு பார்க்க, சும்மாரு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அம்மா கிட்ட இருந்து போன் வேற வந்துருச்சுடா அப்படின்ட்டு அவ போக,
இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் என் வாழ்க்கையில என்னெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆறா. அடுத்த சீன்ல அவ வீட்டுக்கு போறா. இந்த அப்பாலாம் வந்து கேட்பாங்க இல்லையா, ஏன்டி லேட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடல்ட் ஆட்டிடியூடோட வந்து உட்காந்துக்கிட்டு இவளை கேள்வி மேல கேள்வி கேட்பான் பாருங்க, செம்மையா இருக்கும். ஏன் லேட்டு, எங்க போயிட்டு சுத்திட்டு வர, அவனை பாத்தியா, எப்படிதான் அவனை செலக்ட் பண்ணியோ, எனக்கு சுத்தமா அவனை பிடிக்கல, அதுவும் அவன் படிக்கிற ஸ்கூல் இருக்கே அது சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, இங்க பாருடா, ஒருத்தவங்கள அவங்களோட பேக்ரவுண்ட் வச்சு அவங்களோட லைஃப் ஸ்டைலை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவ அட்வைஸ் கொடுக்க, எனக்கு தெரியாது, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி யூடால் சொல்ல, சரிடா நான் உன் பக்கமே இருக்கேன், அவனை பார்க்கல பேசல போதுமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவன் அப்படியே ஒரு லுக் விடுவான், எனக்கு உன்னை பார்த்தா நம்பிக்கையே இல்லடி அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை. அடுத்த சீன்ல இப்போ 2 பேருக்கும் காம்படிஷன் கொஸ்டின் கேட்க போறான் யூடால் யாங் கிட்ட. அதனால மகன்னு உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஜிகே கொஸ்டின்ஸ் சொல்லி கொடுத்து அதுல ஒருத்தன் டயர்டே ஆயிடுவான். டே மக்கு மட சாம்பிராணி, இன்னும் 20 நிமிஷம் தாண்டா இருக்கு, ஒரு சின்ன பையன் கிட்ட போய் அசிங்கமா நீ தோக்க போற அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினா சொல்லி கொடுக்க, இந்த பக்கம் ஐயோ எனக்கு மண்டையில ஏற மாட்டேங்குதுடா, ஞாபகமே இல்ல அப்படின்ற மாதிரி அவன் படிக்கிற ஸ்டைல பார்த்தா செம்ம ஃபன்னா இருக்கும். அடுத்து இந்த பக்கம் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இவ பேசிட்டு இருக்கும் போது எல்லாரும் எப்படியும் தம்பி கிட்ட அவன் ஜெயிக்க போறான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு பண்ணி சொல்றாங்க. இருந்தாலும் பிளான் 1 பிளான் பி ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பக்கமும் இவனுக்கு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்க இருக்கிற ஸ்கூல்ல நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. சோ 2 ஸ்கூல்ல இருக்கிற பசங்களும் ஒன்னா கேதர் ஆகி உட்காந்துருக்காங்க. ஆனா என்ன ஒரு ஃபன்னா, யாங் இந்த ஒரு குவிஸ் காம்படிஷனுக்கு பிட்டெல்லாம் வயிற்றுல எழுதி வச்சிருப்பான் பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். இவனை சுத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சரை ஒரு நோட் பேட்ல எழுதி வச்சுக்கிட்டு யூடால் கேட்கிற கொஸ்டினுக்கு மோனோ ஆக்டிங்லாம் பண்ணி காட்டியிருப்பாங்க போல இருக்கு. எல்லாத்துலயும் தப்பா சொல்லியிருப்பான். அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு செம கடுப்பாகி என்னடா பண்ணிட்டு இருக்க, அவன் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்குமே இப்படி தப்பா பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, சரி ஃபைனலா லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி கேட்கிற, பாரிஸோட கேபிட்டல் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் பயங்கர பந்தாவா லாலான்னு ஆடிட்டு லா பாரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா சொன்ன, சத்தியமா என் அக்கா உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போக, ஏய் நான் தான்டா பிகி பேக் அப்படின்ற மாதிரி சொன்ன, அங்க இருக்க பசங்களுக்கு எல்லாம் பயங்கர எந்துவாயிடுது. ஓ மாடலிங் பண்றவங்க நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுல போயிடுறான். மற்ற பசங்க எல்லாருமே அவங்க கிட்ட நார்மலா பேசுறது, ஃபன் பண்றது, விளையாடுறது, ஆட்டோகிராஃப் வாங்குறது இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு சுத்தமா அறிவே இல்லையடா, என்ன பண்றது, இப்படி தோத்து போய் நிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பக்கம் அந்த குட்டி பையனும் நின்னுட்டு இருக்கான். அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு இவங்க கிட்ட பேச வர, இனிமே எங்க அக்காவை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, சீக்கிரட்டா சந்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, யூடால் கூட ஒரு குட்டி பையன் இருப்பா இல்லையா, அவன் மட்டும் யாங்கோட கையை பிடிச்சுக்கிறான். அந்த சமயத்துல இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா, எங்க அக்காவெல்லாம் இனிமே மீட் பண்ணக்கூடாது, உனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை தரன்னு இழுத்துட்டு போக, இந்த பக்கம் ஒரு மாதிரி ஆயிடுது அவனுக்கு. இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு இவன் கூட இருந்தா இல்லையா, டே எனக்கு உன்னை பிடிச்சிதான் நானும் பேச ஆரம்பிச்சேன், ஆனா நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு எனக்கு தெரியல, அந்த அண்ணா ரொம்ப நல்லவர், அவர் கூட நான் இருக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, நீ தகுதி பத்தி எல்லாம் பேசுனியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப, அதை பார்த்துட்டு யூடாலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோ இவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி முடிச்சுட்டு அவளும் வீட்டுக்கு போறா. இவன் எட்டக்கலேருந்து அவளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் பிளான் பின்னு ஒன்னு சொன்னா இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவளுக்கு மெசேஜ் அனுப்ப, அதுக்கு அவ ரிப்ளை பண்றா. இருந்தாலும் எங்கெல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்களோ அங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்கிட்ட தோத்து போனதை பத்தி இவ சொல்லி சிரிக்க, ஏ அப்படிலாம் என்ன ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வராதடி, கண்டிப்பா நானும் சாதிச்சு காட்டுவேன், நான் யார் தெரியுமா, நாம் ஜிங் ஜோங் அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் யூடாலோட ஆட்டிடியூட பத்தியா செம்ம கியூட்டா இருக்கு. அவன் சின்ன வயசுல இருந்து அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கான் இல்லையா, அதனால என்ன பத்திரமா பாத்துக்கணும்னு அவனுக்கு ஒரு இன்டென்ஷன், சின்ன வயசுல அதை வளர்த்திருக்கான் பத்தியா, அதனாலதான் இப்படி ஹார்டா எல்லாம் பேசுறான், தப்பா நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லிடுறான். இருந்தாலும் மெச்சூரிட்டியா அவ பேசின வார்த்தைகள்லாம் என்னோட மைண்ட்லயே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜூரினும் சான்ஹோவும் இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தியா ஒரு சின்ன வயசு பையன் யாங் கிட்ட எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணும் போது, ஆமாண்டா எனக்கும் நல்ல ஞாபகத்துல இருக்கு, சின்ன வயசுல நான் உன்னை முதல் முறையா பார்க்கும் போது நீ எப்படி இருந்த அப்படிங்கறத நினைச்சு பார்த்தேன், ஆனா இப்பெல்லாம் உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் கிளம்பி போறான். இருந்தாலும் அவன் மேல இவளுக்கு ஒரு சந்தேகம். பேசி முடிச்சுட்டு போறான், நம்ம கூட உண்மையா பழகுறானா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருப்பா. இந்த பக்கம் இவ வீட்டுக்குள்ள போறாங்க. அவன் பாருங்களேன் கையெல்லாம் கட்டிக்கிட்டு, எங்கடி போயிட்டு வந்த, ஏன் இவ்வளவு லேட்டு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க, சரி இன்னைக்கு சண்டே எங்க கிளம்பி போற அப்படின்ற மாதிரி அவளை பார்த்து கேட்ட உடனே அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல, டே நான் என் தம்பியை கூட்டிட்டு டிராயிங் கிளப்புக்கு வர போறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப, இந்த பக்கம் இவன் இந்த மாடலிங் ஸ்டுடியோல இருப்பான். செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே படுத்துறான். அடுத்த சீன்ல இவ அந்த டிராயிங் கிளப்புக்கு தம்பியை கூட்டிட்டு போகும்போது அந்த டிராயிங் கிளப்போட என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பாக்குறான். பட் அது பேஸ்மெண்ட்டுக்கு போறத பார்த்துட்டு, என்னடி பேஸ்மெண்ட்டுக்கு போகுது, இங்கதான் இருக்கு அந்த டிராயிங் கிளப், இது மாதிரியான இடத்துல எல்லாம் நம்ம உள்ள இருக்க கூடாது, ஃபயர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சு கேட்பான். அப்போ இவன் உள்ள கூட்டிட்டு போனா அங்க அந்த பிட் ஃபுட் இருக்கு இல்லையா, அதை
இன்ட்ரோ கொடுக்க இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப கூட நீங்க கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிராயிங் பண்றீங்க, இந்த டாகுக்கு என்ன கலர் தெரியாதுன்ற விஷயம் உனக்கு தெரியுமா? ரெட் அண்ட் கிரீன், கலர் பிளைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாடா இல்ல போய் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், எல்லாரையும் பார்க்கலாம், அதே மாதிரி என்னோட ரூம் வந்து பாரு அப்படின்னு அவனை இவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறான். அங்க அவன் கதவை திறந்த உடனே அப்படியே சர்ப்ரைஸ் ஆகுறான். ஏன்னா திறந்த உடனே பீச் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இவனும் ரொம்ப ஆசைப்பட்டு வேகமா ஃபாஸ்டா ஓடனோன்னு அங்க இருக்க செவுத்துல முட்டிக்கிறான். அப்பதாங்க திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற பீம்பாக்ல நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த சமயத்துல பிளாக் வந்து இவளுக்கு ட்ரெஸ் கொடுக்க, ஓ ஸ்கூல் யூனிஃபார்மோட வீட்டுல போட்ட ட்ரெஸ்ஸோட இங்க வந்து வேற ஒரு சட்டை போட்டுப்பியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பிளாக் வந்து ஏற்கனவே ரொம்ப பிரில்லியண்டா பேசக்கூடியவ இவன் கிட்ட வந்து அவளும் தன்னை இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கவங்க எல்லாமே இப்போ அவுட்டிங் போற அவுட்ஃபிட்டோட இருப்பாங்க. இந்த கோவா அது மாதிரி இடத்துக்குலாம் போனா எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அது மாதிரி. இந்த பக்கம் பிளாக் பேச பேச இன்னும் இவன் பிரில்லியண்டா பேசுறான். எனக்கு விளையாடுறது விட படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஃபன் பண்ணிட்டு டிராயிங் பண்றதுலாம் டைம் வேஸ்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாரு நீ ரொம்ப பேசுற, உனக்காக நாங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கோம், இதை மட்டும் நீ போட்டுக்கிட்டு இன்னைக்கு பிராக்டிஸை மட்டும் பண்ணி பாருடா, எந்த அளவுக்கு லைஃப்னா என்ன, அதோட சந்தோஷம்னா என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவ ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்க, இவனுக்கு வர வழியில இந்தக்கா ரொம்ப நல்லா பேசுறாங்களே அப்படின்னு ட்ரெஸ் வாங்கிட்டு போனவன் இதை போட்டுக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கும் போது அந்த இடத்துல சான்ஹூ இப்பதான் முதல் முறையா யூடால் பார்க்க தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிறான். பட் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டா குழந்தைகளுக்கு ரொம்ப ஹார்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் மனசுல என்ன நினைச்சானோ அதுக்கான பதில சொல்ல, இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து இவன் சின்ன பையன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறான், ஒரு அடல்ட் மாதிரி தன்னை மத்தவங்களாம் ட்ரீட் பண்ணணும்ட்டு அவனோட ஆட்டிடியூட மாத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பேச, அந்த சமயத்துல பிளாக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயத்த நான் சொல்றேன், நானும் சின்ன வயசுல இப்படிதான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு மத்தவங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா நீ நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனிஹவ் இவன் மொக்க வாங்குறத நினைச்சாதான் எங்களால தாங்க முடியல அப்படின்ட்டு ஜூரின் அந்த தொப்பி போட்டவன பொக்கு பொக்குன்னு குத்துறான். அதே சமயத்துல இந்த பக்கம் இவன் மாடலிங் பண்ற இடத்துலயே படுத்துட்டு இருக்கான். யாங் ஏன்டா நீ போல அப்படின்ற மாதிரி மத்தவங்கள கேட்க, இவன் இந்த மாடலிங் பண்ற இடத்துல இருக்கிற போட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே இவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ள கிளம்பி போறியே அப்படின்ற மாதிரி கேட்க, அவ அதையும் கண்டுக்காம கிளம்பி வரான். இந்த பக்கம் இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு போஸை கொடுத்துக்கிட்டு அழகா டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வரையாம பென்சில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து, உனக்கு இந்த கிராஸ் புக் இருக்கு இல்லையா அது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு நார்மலா ஒரு நோட் எடுத்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒவ்வொருத்தரும் எப்படி டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அப்சர்வ் பண்றான். அப்ப சான்ஹியூ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ப்ரொஃபஷனலா உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு இம்ப்ரெஸ் ஆகுது. பேசும்போதும் ரொம்ப தெளிவா பேசுறாரு, பிரில்லியண்டா பேசுறாரு. ஆனா இந்த பக்கம் யாங்க நினைச்சு பாக்குறான், மொக்கையா அவன் பதில் சொல்லியிருப்பான், அது மட்டும் இல்ல மொக்கையான ஆட்டிடியூட்லாம் அவங்க கிட்ட இருக்கும், என்ன ஒரு கிரேசியான ஆள் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கும் சான்ஹியூ மேல இம்ப்ரெஸ் ஆகுது. சோ இப்ப இவனை போய் மாடலா நிக்க சொல்றாங்க. அவன் பின்னாடி திரும்பி நிக்க ஆள் ஆளுக்கு ஒன்னு டிராயிங் பண்றாங்க. அப்ப இவன் மெயினா சான்ஹியூ என்ன வரைஞ்சிருக்காரு அப்படின்றத பார்க்க அவனும் கிர்கா முர்கா மாதிரி வரைஞ்சிருக்கான். இதை பார்த்துட்டு இல்ல என்ன இருக்கு என்ன வரைஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல உன்னோட அப்பியரன்ஸ் நீ பேக் சைட காமிச்சிட்டு நிக்கிற, அப்ப உனக்குள்ள என்னென்ன எண்ணங்கள் இருக்கு அப்படின்றது ஒரு வேவ்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கேன், அதாவது இது உன்னோட என்ன அலைகள், நீ மனசுல என்னென்ன விஷயத்த நினைக்கிறேன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும், பட் கன்ஃபியூஷன்ல இருக்க இல்லையா அதனால இப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மத்தவங்க எல்லாம் ஆளுக்கு ஒன்னா வரைஞ்சிருக்காங்க. இவனை வரையில கண்ணாடி இது மாதிரி ஒவ்வொரு பொருளை வரைஞ்சிட்டு ஆக்சுவலா அதுக்கான டெஃபினிஷன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனையும் நோட் புக் கொடுத்து வரைய சொல்ல, சோ ஃபுல்லா நீ வரைவேனா, ஒருத்தவங்க மாடலிங் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளை வரைஞ்சா போதும், இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ ஒருத்தன் போய் நிக்க அவன் வச்சிருக்க பூவு கிளாஸ் அது மாதிரி குட்டி குட்டி பொருளா வரைஞ்சிட்டு இருக்கான். ஃபைனலா திரும்பவும் இவன் போய் மாடலா நிக்க போறான். அந்த சமயத்துல இவன் கிரேசியா ஒரு போஸை கொடுக்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலா பேசுவாங்க இல்லையா, அப்போ சான்ஹுவை தனியா மீட் பண்ணி யூடால் பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அவர் பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் அவனை இம்ப்ரெஸ் பண்ண வைக்குது. பார்த்து ரொம்ப நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தவன் திடீர்னு அவரை பார்த்து அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு அத சாங்கும் கேட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து என்னடா பேசுற அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல அவங்களுக்கு மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா எங்க அக்காவை நீங்க டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. டக்குன்னு இவ வாயை பொத்திரா. இங்க நடக்கிற விஷயத்தையும் ஜூரின் ஒளிஞ்சிருந்து பார்க்க செம்ம ஃபன்னா இருக்கும். அந்த சமயத்துல சார் நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா நீட்டா பிரில்லியண்டா இருக்கிறீங்க, இப்படியாப்பட்ட மாப்பிள்ள தான் எங்க அக்காவுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இத யாங்கும் கேட்டுட்டு, டே உங்க அக்கா என்னை விட 100 டைம்ஸ் அழகில்லாதவ, அது தெரியுமா உனக்கு, என்னை விட 100 டைம்ஸ் கிரேசியானவ, இருந்தாலும் எனக்கு அவ மட்டும்தான்டா உசுறு உலகம் எல்லாமே, உங்க அக்காவுக்கு இப்பவே மாப்பிள்ள பாக்குறியா நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவன் வர, டக்குன்னு இவளை பார்த்து ஒரு முறை, அவன் இந்த இடத்துக்கு வரமாட்டான்னு சொன்ன, ஓ
ஓ அவன் இந்த இடத்துக்கு வரான்னு தான் என்னையும் கூட்டிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி இவளை பார்த்து கேட்டுட்டு, டேய் எங்க அக்காவை மீட் பண்ண கூடாதுன்னு உன்கிட்ட வார்ன் பண்ணியிருந்தேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கர அடல்ட்டியா பேசும் இது. இவன் கேக்குற கேள்விக்கு யாங்கால பதில் சொல்ல முடியாம அப்படியே முறப்பாம் பாருங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்னெல்லாம் ஃபன் இருக்குன்றத போக போக பார்க்கலாம். தேங்க்யூ.